ராஜாவுக்கு ஆளுநர் பதவியா? பாஜகவின் அடுத்த மூவ். பாஜக மூத்த தலைவர் ராஜாவை ஆளுநர் பதவியில பாஜக அமர்த்த திட்டமிட்டிருப்பதா ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. இதன் பின்னணி பற்றி பார்ப்போம். தமிழகத்துல அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. இதனால தேசிய அளவுல பாஜகவின் கவனம் தமிழகம் பக்கம் திரும்பி இருக்கிறதாக சொல்லப்படுது. 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க போகுது பாஜக. இதுக்காக பல வியூகங்களை வகுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில தமிழகத்தை சேர்ந்த பாஜகவினருக்கு தேசிய அளவில கட்சி பதவிகளை வழங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சரவை, ஆளுநர், துணை குடியரசுத் தலைவர் போன்ற பதவிகளையும் பாஜக வாரி வாரி வழங்குது. தமிழகத்துக்கு ஆதரவா இருப்பதாக ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். கடந்த காலங்கள்ல தமிழகத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது. அதே போல தமிழிசை, CPR ராதாகிருஷ்ணன், இல கணேசன் ஆகியோருக்கும் ஆளுநர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து தேசிய தலைவர் தேர்வுக்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு பாஜகவுல தேசிய அளவில் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லுது. இந்த நிலையில தான் 2026 தேர்தலை ஒட்டி தமிழக பாஜகவினருக்கு முக்கியத்துவம் அளிக்க பாஜக தலைமை விரும்புறதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நாகாலாந்தோட ஆளுநரா இருந்த இல கணேசன் கடந்த 15ஆம் தேதி இயற்கை எய்தினார். இதனால நாகாலாந்து ஆளுநர் பதவியும் காலியாதான் இருக்கு. அதே போல மகாராஷ்டிரா மாநில ஆளுநரா இருக்கும் CP ராதாகிருஷ்ணனும் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதனால மகாராஷ்டிரா ஆளுநர் பதவியும் காலியாத்தா இருக்கு. இந்த இரு மாநிலங்களிலும் ஆளுநராக இருந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால மீண்டும் தமிழகத்தில் இருந்து ஒருவரையே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா நியமிக்க பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆளுநர் பதவிக்கு தமிழக பாஜகவில் இருந்து மூத்த தலைவர்கள் பட்டியலை பாஜக தயாரித்திருப்பதாகவும் கூறப்படுது. அதுல ராஜா பெயர் முதல் இடத்தில் இருப்பதாக முக்கிய தகவல்கள் சொல்லுது. இது குறித்து தமிழக பாஜக மூத்த தலைவர் ஒருவர் சொல்லும் போது, ராஜா ஆளுநர் பதவிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு, அதுலயும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஆளுநரா வர்றதுக்கு ரொம்ப அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பாஜகவில் எப்போ என்ன வேணா நடக்கலாம். துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா நாங்க தமிழகத்திலிருந்து அண்ணாமலையை எதிர்பார்த்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டாரு. அதுபோல ஆளுநர் பதவியிலையும் எது வேணாலும் நடக்கலாம். ராஜாவுக்கு ஆளுநர் பதவி கிடைத்தால் தமிழக பாஜகவினருக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிரா ஆளுநரான CP ராதாகிருஷ்ணனை NDAவோட குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக்கியது தமிழகத்தில கால் பதிக்க பாஜகவோட உத்திகளில் மிக முக்கியமான யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. கடந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் எதிர்பார்த்ததை விட மிக குறைவான MPக்கள் தான் கிடைச்சாங்க. இந்த இழப்பை சமன் செய்ய பாஜக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தனது கவனத்தை திசை திருப்பி இருப்பதாகவும் கூறப்படுது. இதனாலதான் அதிமுகவோட கூட்டணி தமிழரான CPRக்கு குடியரசு துணைத் தலைவர் வாய்ப்புன்னு எல்லாமே தொடர்றதாவும் சொல்றாங்க. CPR தேர்வு என்பது தமிழகத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு சட்டப்பேரவை தேர்தல்ல நேரடியான சவாலாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் அதுவும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் CPR. அதிலையும் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில MP-ஆக 2 முறை இருந்திருக்கிறாரு. அவருக்கு அளிக்கப்படும் இந்த புதிய பதவியோட தாக்கம் சட்டப்பேரவை தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு பாஜக நம்புறதாவும் ஒரு தகவல் சொல்லுது. இவருக்கு அளிக்கப்படும் இந்த புதிய பதவியோட தாக்கம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு பாஜகவும் எதிர்பார்க்குது. திருப்பூர் மூத்த அரசியல்வாதிகள் இது குறித்து சொல்லும் போது, ஏற்கனவே கடந்த தேர்தல்கள்ல கொங்கு மண்டலத்தை வென்றெடுக்க பாஜக பல்வேறு முயற்சிகளை எடுத்தது. அதோட தொடர்ச்சி தான் இது. பாஜகவின் இந்த நகர்வு மூலம் கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்கு மேலும் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.